பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட அடுத்தவங்க அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? நமக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட அவங்களுக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயோ, அவங்க வேலை சம்மந்தமாகவோ, இல்லைனா மற்ற உறவுகளுக்குள்ளேயோ, பணம் சம்மந்தமாகவோ, எதில் வேணால் உடல்நலம் சம்மந்தமாகவோ அந்த பிரச்சனைகளை நம்மக்கிட்ட அவங்க சொல்லும்போது நமக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள், அந்த உணர்வுகள் நம்மளை எப்படி பாதிக்குது, அவங்க வாழ்க்கையையும் அது பெருசாக உதவாது. இன்ஃபேக்ட் அதில் இன்னும் பிரச்சனையை கூட உண்டு பண்ணலாம். அப்படி இருக்கப்போ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? அதுக்காக நம்மக்கிட்ட யாரும் எதையும் ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப தான் அந்த பேர்டன் நம்ம குறையுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதுவும் நம்ம நேர் அண்ட் டியர் ஒன்ஸ் கிட்ட நம்ம ஏன் ஷேர் பண்ணுவோம்? நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நமக்கு அதுலேருந்து ஒரு வழி கிடைக்கும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மன ஆறுதலாச்சும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறோம். எதுவும் ஷேர் பண்ணுறது தப்பு இல்லைங்க, அடுத்தவங்க ஷேர் பண்ணுறதை கேட்குறதும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த ஷேரிங்னால நமக்கும் பிரச்சனையாக முடியும், அவங்களுக்கும் பிரச்சனையாக முடியும். அந்த விஷயங்கள் பிரச்சனையாக மாறாமல் நமக்கும் நல்ல விதமாகவும் அவங்களுக்கும் நல்ல விதமாகவும் எப்படி மாற்றுறது, அதுக்கு ஹோப்பன் கிராட்டிடியூட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ. ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கொஞ்சம் இது தடுமாறா கூட நம்ம என்ன ஆகும்னா, கருணைன்றது இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். இல்லைங்க, கருணை தான் மனித தன்மை இல்லையா? அடுத்தவங்க நம்ம கிட்ட சொல்கிறப்ப நம்மளும் அந்த ஒரு ஃபீலிங்குள்ள, ஐயோ அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு வருந்தி அவங்களுக்காக செய்கிறோம் பார்த்தீங்களா? அந்த உணர்வு தேவை. ஆனால் அதை நல்ல விதமாக எப்படி மாற்றி கொண்டு போய் ப்ராப்ளம் பற்றி மட்டுமே இல்லாமல் சொல்யூஷனை பற்றி எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம காது கொடுத்து கேட்குறோம் இல்லையா? நம்மக்கிட்ட மனசார ஷேர் பண்ணுறாங்க. அது கேட்டதுமே நமக்குள்ள ஒரு கோபம், வருத்தம், எரிச்சல், என்னடா இப்படி இருக்காங்களே, என்ன ஜனங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு ரிலேஷன்ஷிப்பை உதாரணமாக எடுத்து அதை எப்படி நம்ம வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணோம், சொல்கிறவங்க வாழ்க்கையை எப்படி இம்பேக்ட் பண்ணோன்றதை பார்ப்போங்க. நமக்கு இப்போ நம்மளுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லைன்னா ரொம்ப ஒரு ஃபேமிலியையோ வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட அவங்க குடும்ப பிரச்சனையோ, ஏதோ ஒரு வேலையில் இருக்க பிரச்சனையோ, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணுறப்போ ஆரம்பத்தில் அதை நம்ம கேட்போம், ஓகே. அடுத்த நாளில் அது என்ன ஆச்சுன்னு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆகும்போது நம்ம என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனை நமக்கே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும். நமக்குள்ள அதை நினச்சி ஒரு கவலை, ஐயோ இவங்க இவ்வளோ கவலைப்படுறாங்களே, இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனையா, கடவுளே இவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பான்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அவங்க பிரச்சனை நமக்கு நடக்கிற மாதிரி, அந்த கவலை நம்ம கவலை மாதிரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு அந்த பயம் வரா மாதிரி, அந்த மாதிரி உணர்வுகள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம அதை பேசுகிறப்ப, ஏன்னா ரெகுலராக பார்க்குற ஆட்கள், ஃபேமிலியோ ஃப்ரெண்டோ அப்படின்றப்போ ரெகுலராக நம்மக்கிட்ட யார் ஷேர் பண்ணுவா? யாரோ சும்மா எப்பயோ பார்த்து ஹாய் பாய் சொல்கிறவங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் யாரும் நமக்கு சொல்ல போகிறதில்ல. நெருங்கின உறவில் இருக்கவங்க தான் அவங்களுடைய பிரச்சனையை மனம் திறந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. கரெக்டா? அது ரெகுலராக போகிறப்போ நம்ம அந்த கோபத்துக்குள்ளே, அந்த ஆத்திரத்துக்குள்ளே, ஆக்ரோஷத்துக்குள்ளே நம்ம போகும்போது என்ன ஆக ஆரம்பிக்கணும்? அவங்க சொல்கிறத கேட்குறோம் இல்லையா? நம்ம மிரர் நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த கண்ணாடி நியூரான்கள் இருக்குது. அதோட வேலை என்னன்னா, நம்ம எதிரில் யார் என்ன சொல்கிறாங்க அதை அப்படியே பிரதிபலிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. எதிரில் இருக்கவங்க ரொம்ப கோவத்தில் அப்படி இருக்காங்கன்னா அதை நம்ம சட்டுன்னு புரிஞ்சுக்குவோம். நம்ம நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சட்டுன்னு நம்மளும் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அடுத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் சிரிப்போம். இந்த மாதிரி தான் மிரர் நியூரான்ஸ் நமக்குள்ளே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அவங்க பிரச்சனையை நம்ம சொல்ல நம்ம மிரர் நியூரான்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிரும். இது முதல் தடவை. அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்டேட்ஸ் போயிட்டே இருக்குது. பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம பேசுகிறோம் அப்படின்றப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்? அடுத்து நம்மளுடைய மிரர் நியூரான்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணுறப்போ நமக்குள்ள ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த சம்மந்தப்பட்ட நபரை நம்ம அந்த பிரச்சனையோடையே அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. அவங்கன்னு நம்ம நினைக்கும் போதே அவங்க பிரச்சனைகள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும். அது உறவு அப்படின்றப்போ உறவுல இந்த பிரச்சனை இருக்குன்றத உறவும் பிரச்சனையும் ரிலேட் பண்ணி நம்ம சப்கான்ஷியஸ் பேட்டர்னை உண்டு பண்ணிடும். அடுத்த கட்டமா அவங்க வாழ்க்கையில இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கலாம், நல்ல அம்மா அப்பா, நல்ல குடும்பம், மற்ற இது எதுவாக வேணா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அமைஞ்சிருக்கலாம். அதை பற்றின விஷயங்கள் நமக்கு பெருசாக தோணாது. அவங்க நல்லா இருக்க ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாது. பிரச்சனையை மட்டுமே நம்ம எடுத்துட்டு இருக்கப்போ சம்மந்தப்பட்ட நபரை ப்ராப்ளமோட லேபிள் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
அப்போ அவங்க நினைக்கிறப்பெல்லாம் நமக்குள்ள இந்த எமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இது நாளடைவுல என்ன ஆகும்னா, நம்ம வைப்ரேஷன்ல, நம்ம எனர்ஜி லெவல்ல இத ஃபில் பண்ண ஆரம்பிக்குங்க. பேசிட்டு வச்சுட்டோம், நேர்லயோ, ஃபோன்லயோ பேசிட்டு வச்சுட்டோம். நம்மளே அது மைண்டுக்குள்ள ஓட்டிட்டே இருக்கும். நம்ம வீட்ல யாருனா கேட்பாங்க, "என்னம்மா இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்த? என்ன பிரச்சனை?" "இல்லம்மா, அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமா சொன்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா கேட்குறப்ப. பாருங்களேன், நல்லவங்களுக்கு தான் இந்த மாரிலாம் நடக்குது. எப்பதான் முடியும்னு தெரியல. அதான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தா. சரின்னு தான் பேசிட்டு இருந்தேன்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்? சொல்ல சொல்ல நமக்குள்ள அந்த எமோஷன நம்ம உள்வாங்கிட்டே இருக்கோம். அது பேட்டர்னா ஃபார்ம் ஆகுது. நாளடைவுல இந்த கவலை, இந்த பயம், இது டெய்லி அவங்க கிட்ட ஒரு தடவ பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸ் ஃப்ரெண்டோ, குடும்பத்துல இருக்கவங்க டெய்லி பேசுறீங்கன்னா, டெய்லி ஒரு வாட்டி இந்த எமோஷனுக்குள்ள நீங்க கோ த்ரூ பண்ணிடுறீங்க. டெய்லி அந்த வைப்ரேஷன ஸ்ட்ராங்கா செலக்ட் பண்ணிடுறீங்க. இந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன், கோவம், பயம், வருத்தம், இயலாமை, குற்ற உணர்ச்சி, இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, சட்டுன்னு பீக்ல போயிடுங்க. நல்ல விஷயங்கள உணர்ந்து அத நம்ம சந்தோஷமா போறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும், முயற்சி பண்ணணும். அதே மாரி போனாலும் சட்டுன்னு நீர்த்துரும். ஆனா இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது பீக்குக்கு போச்சுன்னா, அது சட்டுன்னு நியூட்ரல் ஆகவே ஆகாது. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் அது நமக்கு டவுன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு. இது முதல் இதுவா. அடுத்து என்ன ஆக ஆரம்பிக்கும், இது திரும்ப இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். நமக்குள்ள இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம உடல் நிலைமை, மனநிலைமை, நமக்கு இந்த மாதிரி எமோஷனையும் நம்ம வெளிப்படுத்துறோம். அது நமக்குள்ள நம்மள அது சம்மந்தமான பிரச்சனைகள இன்னும் நெறைய ப்ராப்ளம்ஸே நம்ம கேட்குற மாதிரி. அடுத்து பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம இதே யோசிச்சு இதே பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த ஃப்ரெண்ட் நம்மகிட்ட இந்த ப்ராப்ளம சொல்றாங்க. இதத்தான் கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தா இன்னொருத்தர் பேசுவாங்க. அவங்களும் இதே மாரி பிரச்சனைய சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா, என்ன நம்மள சுத்தி எல்லாரும் ஒரே மாரி பிரச்சனை சொல்றாங்க. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு போல இருக்குன்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அவங்களுக்குள்ள இருக்க நடந்த நல்லத நம்மகிட்ட ஷேர் பண்றது கம்மியா இருக்கும். பிரச்சனைகள ஷேர் பண்றது அதிகமாயிடும். ஏன்னா நம்ம அந்த வைப்ரேஷன எமிட் பண்றோம். அந்த ஃப்ரீக்வன்சிய செலக்ட் பண்றோம். புரியுதுங்களா? இப்ப கான்ஸ்டன்ட்டா நெகட்டிவா போயிட்டு இருக்கப்ப, நம்ம மனநிலையில மாற்றம் வரும். நம்ம லோ வைப்ரேஷனா இருப்போம். பேசி முடிச்சதும் டல்லா இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அது நம்ம நாளடைவுல உடல் நிலையையும் பாதிக்கும். சரிங்க. இப்போ இதுக்கு என்னதான் வழி? நம்ம தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம தான் ரொம்ப நெருங்கிய உறவினர். நம்மகிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவாங்க? காது குடுத்து கேட்காம போயிட முடியுமா? இல்ல ஒரு பிள்ளையே அம்மாகிட்ட எந்நேரமும் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம். எப்ப பார்த்தாலும் அம்மாக்கு ஃபோன் பண்ணா குறையே பேசிட்டு சொல்லிட்டே இருக்கு. பெத்தவளா போயிட்டானே, நான் என்ன பண்றது? கேட்காம இருக்க முடியுமா? அந்த இடத்துல தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த இடத்துல நமக்கு தேவையான விஷயம் டிட்டாச்மென்ட். நம்ம அந்த எமோஷனுக்குள்ள போயி என்ன நம்ம இது பண்ணாலும் நம்ம டிட்டாச்டா நம்ம இருக்கணும். இத இன்னும் ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ ஒரு சர்ஜன், ஒரு டாக்டர் இருக்காரு. ஆப்பரேஷன் பண்ண போறாரு. இந்த ஆப்பரேஷன் அந்த உயிரை காப்பாத்தும். இது ரொம்ப சரியா பண்ணா தான் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி வந்திருக்காங்க. அவங்க குடும்பம் பார்த்தா கை குழந்தையோட வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன பையனா இருக்கான். இப்பதான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இப்ப எல்லாம் அந்த இதெல்லாம் அவர் கேட்டிருப்பார். தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அந்த ஹிஸ்டரி எல்லாம் சர்ஜரி பண்றதுக்குள்ள. அவரும் உட்கார்ந்து அழுது புலம்பிட்டு, கை நடுங்கிட்டு, "ஐயோ கடவுளே!" அப்படின்னு அவர் சர்ஜரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த எமோஷன்ஸ் அவருக்குள்ள போனாலும் டிட்டாச்டா ஒரு உறுதியோட இந்த பிரச்சனைய தீர்க்கணும்னு சொல்யூஷன நோக்கி தான் அவரு அந்த சர்ஜரிய பண்ணுவாரு, வொர்க் அவுட் பண்ணுவாரு. அவருக்குள்ளேயும் எல்லாம் இருக்கும். அவரும் மனிதர் தானே! அவருக்கும் மனசு பிசையும். ஐய்யய்யோ! இவ்ளோ கை குழந்தையோட இப்படி வந்திருக்காங்களே 2 வருஷம் தான் ஆகுது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த இடத்துல அவர் ஒரு டிட்டாச்மென்ட்ட பிராக்டிஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு சர்ஜன் மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணுங்க. அது எப்படி உண்டு பண்றது? வேற யாரோ 3வது மனுஷன்னா பரவால்ல. சொந்த பிள்ளை, கட்டி குடுத்த இடத்துல பிரச்சனை. இப்படிலாம் இருக்கப்போ, எப்படிதான் இத நம்ம பண்றது? நான் மனுஷி தானே! நான் ஒண்ணும் கடவுள் இல்லையே! உண்மதாங்க. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம எல்லாரும் உணர்ச்சிகளுக்குள்ள ஆட்பட்டவர்கள் தான். நம்மளே உணர்ச்சிகள் தான் ஆளுது. அத கையாள்றதுக்கான பயிற்சிகள தான் நம்ம வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த இடத்துல இந்த டிட்டாச்மென்ட்ட பிராக்டிஸ் பண்றதுக்கு தாங்க ஹோப்போனோபோனோ வருது. சரி, நமக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்துட்டோம். நம்மகிட்ட சொல்றாங்கல்ல பிரச்சனைய, நம்ம பிள்ளையோ, ஃப்ரெண்டோ, ஃபேமிலியோ நம்மகிட்ட சொல்றாங்கல்ல, அவங்க லைஃப்ல அது எப்படி இம்பாக்ட் பண்ணும்? அவங்க லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா, நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போ, அவங்க வெறும் பிரச்சனைகளா சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்த அவங்க ரிப்பீட்டடா சொல்ல, சொல்ல, சொல்ல அவங்களுக்குள்ள அந்த பேட்டர்ன பிலீஃபா அவங்க ஸ்ட்ராங் பண்றாங்க. அத தீர்க்கிறதுக்கான வழி கண்ணு முன்னாடி இருந்தா கூட தெரியாதுங்க. அழுது புலம்பிட்டே இருக்கப்போ. புரியுதுங்களா? சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, "அது ஆற போட்டா தானா நல்லா போயிரும்" அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா, அதையே நம்ம யோசிச்சு, செஞ்சு பண்ணிட்டே இருக்கப்போ, அது உள்ள இருக்கப்போ மூச்சு முட்டி போயிருவோம். சொல்யூஷன் கண்ணு முன்னாடி இருந்தா கூட தெரியாது. அடுத்தவங்க சொன்னாலும் அத புரிஞ்சுக்கவே முடியாது நம்மளால. இதுவே அந்த இடத்துல நம்ம அதையே நம்ம சொல்லிட்டே இருந்து பேட்டர்ன்ஸ் பிலீஃப நம்ம ஸ்ட்ராங் பண்ணிருவோம் இல்லையா? அப்போ
ஒரு செகண்ட் சம்மந்தப்பட்ட நபர் கேட்குற நாமளும் சொல்ற அவங்களும் ஹோப்போனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கே அதை கேட்டு கேட்டு நமக்குள்ளேயே இன்ஃப்ளமேஷன் சேஞ்சஸ் வருது, நமக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வர ஆரம்பிக்குது, நம்ம வைப்ரேஷனே குறைஞ்சு போச்சுன்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் சேம் இது தானே, நம்மளோட 2 மடங்கு அவங்களுக்கு இருக்கும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே ஹோப்போனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி பிரச்சனை அவங்க நம்ம கிட்ட சொல்லும்போது அதுக்குள்ள நம்ம போயிட்டு வரோம் இல்லையா, போயிட்டு வந்ததுமே நம்ம ஒருத்தருக்கு பல விதமாக ஹெல்ப் பண்ணலாம். பண உதவி, பொருள் உதவி, உடல் உழைப்பு, அட்வைஸ் பண்ணுறது, எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதில் இந்த ஹோப்போனோபோனோ அடுத்தவங்களுக்காக பண்ணுறதும் இந்த பெஸ்ட் உதவி தாங்க. அவங்களுக்காக நம்மகிட்ட சொல்லிட்டு போன பிறகு நம்ம மனசார இந்த விஷயத்த அவங்க சொல்லும்போது எனக்குள்ள கோபம், கவலை, வருத்தம், பயம், என்னடா இப்படி இருக்கே, இந்த மாதிரியெல்லாம் உணர்வுகள் எனக்கு வருது. இந்த உணர்வுகள் எனக்கு ஏற்படுறதுக்கு நான் தான் காரணம், இந்த மாதிரி உணர்றதுக்குப்பா. இதை அவங்க சொல்றப்போ ஐம் சாரி, இதை அவங்க சொல்லும்போது நான் உடனே இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு நான் உடனே ஒரு பீக் மோடுக்கு நானும் போயிடுறேன், ஜட்ஜ்மெண்டல் ஆயிடுறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கணும். ஒரு பிரச்சனைனாலே அது வெறும் நெகட்டிவாக தான் இருக்கணும், அது எந்த விதத்துலையும் நல்ல விதமாக பார்க்க முடியாது அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்பட்ட விதம், நான் வளர்ந்த விதம், என்னுடைய அனுபவங்கள் என்ன இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்குள்ளே கொண்டு போய் விட்டுடுது. தேங்க்யூ. இருந்தாலும் அவங்க இதை எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணும்போதும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையவும் அவங்க அவங்களுடைய குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிறத நினைக்கிறப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையவும் அவங்க வேலை, வீடு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதை நினைக்கிறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ. ஐ லவ் யூ. இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனையை இந்த விதமாகவும் ஹேண்டில் பண்ணலாம், அது பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்படி இயல்பாக இயங்குறதுன்னு அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். ஐ லவ் யூ. இப்படி சொல்லிட்டு ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்ல ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்கள பற்றி நம்ம நல்லதாகவும் நினைக்க ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு நல்லதும் நடக்கும், அவங்களுக்குள்ள இருக்க நல்ல விஷயங்கள். ஏன்னா பிரச்சனைகள் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணும். எல்லா பிரச்சனையும் நம்மளை டவுன் பண்ணதுன்னு நினைக்கக்கூடாதுங்க. பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்க இன்னும் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை, நமக்குள்ளே இருக்க கன்விக்ஷனை வெளியே கொண்டு வரும். நம்மளுடைய இன்னொரு பரிணாமத்தை நமக்கே காட்ட ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்மளா இதெல்லாம் கோத்ரூ பண்ணோம் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம போட்டு அது படுத்திடும். உடனே ஹோப்போனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க. எந்த அளவுக்கு இருக்க சூழல்கள் எல்லாத்துக்கும் நன்றியுணர்வு வெளிப்படுத்த முடியுமோ, ஒரு உறவோட பிரச்சனை அப்படின்னா நல்லா இருக்க எல்லா உறவுகளுக்கும் மனசார நன்றி உணர்வு. அவங்களால உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில நல்லது நடந்துச்சு, நீங்க அப்படி எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணீங்க, அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி, அவங்க உங்க வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணதுக்கு நன்றின்னு எல்லா விதத்தையும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. பிரச்சனை தர சம்பந்தப்பட்ட நபருக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரி ஹோப்போனோபோனோவும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துறது இந்த இமோஷன்ஸை நமக்கு ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ சொல்யூஷன் கண்ணு முன்னாடியே இருக்கோங்க, நமக்கு ஈஸியாக தெரியும். நம்மளுடைய மைண்டில், பிரெயினில் ஆர்ஏஎஸ் இருக்கு இல்லையா, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், இதை ஃபில்டராக எடுத்துக்கும். நம்ம பிரச்சனையவே பேசிக்கிட்டு இல்லை, பிரச்சனையவே நம்ம பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனையை அதை ஃபில்டராக எடுத்து பிரச்சனையை தான் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்கும். பாரு, இப்போ தான் பேசினா இந்த விஷயத்தை தான் பாரு, பேப்பரில் பார்த்தா அதுவே பிரச்சனை தானா, வாட்ஸ்அப்பில் வந்து இதே பிரச்சனை தான், சுற்றி சுற்றி இதே பிரச்சனை அப்படின்னு நம்ம புலம்புற மாதிரி ஆயிடாது. எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குங்க. நம்ம கண்ணில் அது படுதுன்னா நம்ம தான் அதை ஃபில்டர் போட்டு தேடி எடுத்துருக்கோம்னு அர்த்தம். அப்போது பிரச்சனையை விட்டுட்டு நம்ம சொல்யூஷனை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஆர்ஏஎஸ் வந்து சொல்யூஷனை எடுத்துக்க ஆரம்பிக்கும். அந்த சொல்யூஷனை ஃபில்டராக எடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷனை கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். அது எந்த விதமாக வேணாலும் இருக்கலாம். அது சட்டுன்னு உங்கள் மைண்ட் கேப்சர் பண்ணிடும். அது சேவிங்க, கிளிக் ஆகும், பிரச்சனை தீர்ந்துருவாங்க. ரொம்ப ஈஸிங்க பிரச்சனையை தீர்க்கிறது. பிரச்சனையை வளர்க்குறது நம்ம தான். அது நம்ம பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வளர்க்குறது நம்ம தான். அதனால் ப்ராப்ளம்ஸை ஒரு தடவை அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு சொல்யூஷனை நோக்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம், நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்க. இதில் இந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசும்போது நம்மக்கிட்ட சுற்றி இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட பிரச்சனையை ஷேர் பண்ணுறது தான் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம பார்க்குற டிவி சீரியல்ஸ், ரியாலிட்டி ஷோஸ், நியூஸ் சேனல், இது எல்லாம் என்னங்க பண்ணுது, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்றதை பற்றி மட்டும்தான் பேசுது. அதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? டிவி ஆன் பண்ணாலே எல்லா நேரமும் இதுதான். அதுவும் வயசானவங்க சொல்கிறது, எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லை, டிவியில் அந்த சீரியல் பார்க்குறது தினம் ஒரு 2 மணி நேரம் தான் பார்ப்போம், அது ஒரு 4 சீரியல் பார்ப்பேன், அவ்வளோதாங்க, அதை கூட செய்யாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்னதாங்க பண்ணுறது?
கூழுக்கும் ஆசை, மிஸ்டேக்கும் ஆசை. நான் சீரியலும் பார்க்கணும், நியூஸ் சேனலும் பார்க்கணும். ஆனால் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. ஹோப் பண்ணணும், கிராட்டிடியூட் தான் ஒரே வழி. வேறு வழியே கிடையாது. நம்ம செஞ்சு தான் ஆகணும். எந்த நேரமும் நம்ம மனசுக்குள்ளே தாரக மந்திரமாக ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ நம்ம சொல்லிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எந்த பிரச்சனையும் நமக்குள்ள பேட்டர்ன் பிலீஃபாக ஃபார்ம் ஆகாது. பிரச்சனையை சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயும் பேட்டர்ன் பிலீஃபாக ஃபார்ம் ஆகாது. கொஞ்ச நேரம் நம்ம கேட்குற நமக்கே இப்படி தலை சுற்றி போய் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, இந்த போலீஸ் வேலையிலலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நினைக்கிறப்போ மனசு திக்குன்னுதுங்க. அட்லீஸ்ட் இந்த டாக்டர்ஸும் எப்பவுமே பிரச்சனையவே கேட்டுட்டு இருப்பாங்க. அது முடியல, உடம்பு முடியல, அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அது குணமானதும் அந்த பேஷண்ட் அவங்கள வாழ்த்தவும் செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கு நியூட்ரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா உங்களை கடவுள் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் கிடைச்சி அவங்களுக்குள்ள ஹாப்பி ஹார்மோன் சுரக்க வைக்கிறதுக்கான வழிகளும் இருக்குங்க. ஆனால் இந்த போலீஸ்க்கு அப்படி இல்லைங்க. இந்த போலீஸ் வேலை இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க எல்லாருக்கும் எந்த நேரமும் பிரச்சனையே கேட்டு 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 அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் பிலீஃப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் ரெண்டு பக்கம் அவங்களுக்கு பிரச்சனை தான். ஒருத்தர் கொஞ்சம் பரவாயில்லடா கொஞ்சம் நியாயமாக செஞ்சுட்டாங்களா, இன்னொரு பக்கம் அவங்கள தூற்றத்தான் செய்வாங்க. அவங்கக்குள்ளே இருக்க எமோஷனல் டர்மா எல்லாம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் நிறைய அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வர்றது எல்லா காரணமும் இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை அவங்கள உள்வாங்கி அது பேட்டர்ன் பிலீஃபாக ஃபார்ம் ஆகி அது வைப்ரேஷனில் வெளியே வரும்போது அவங்க வாழ்க்கையில் அது ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ உங்கள் வீட்டில் யார் எந்த மாதிரியான போஸ்டிங்கில், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் போஸ்டிங்கில் இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹோப்புனப்புன்னு சொல்லுங்கள். ஹோப்புனப்புணவும் நன்றியுணர்வும் எந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம். அதுவும் இந்த மாதிரி போலீஸ் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு, அந்த ஜாபில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை சொல்ல அவங்களையும் பாதுகாத்துக்க முடியும். சுற்றி இருக்க விஷயங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே என்றைக்குமே ஹோப்புனப்புணவையும் நம்ம இந்த கிராட்டிடியூடையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதனால தான் நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தீம் எடுத்துப்போம் இல்லைங்களா. முதல் வாரம் ஹெல்த்து, 2வது வாரம் ரிலேஷன்ஷிப், 3வது வாரம் வேலை சம்மந்தமாக, 4வது வாரம் பணம்ன்றப்ப அதில் ஒரு நாள் நமக்கு சம்மந்தமில்லாத நபருக்காக, அடுத்தவங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்காக நம்ம ஹோப்புனப்புன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண உதவி, பொருளுதவி இப்படிலாம் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. இந்த மாதிரியா அவங்களுடைய தொந்தரவுகளுக்காக நீங்கள் மனசார ஹோப்புனப்புணவையும் நன்றியுணர்வையும் வெளிப்படுத்துறது உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை உண்டு பண்ணும், அவங்க வாழ்க்கையிலையும் மாற்றத்தை உண்டு பண்ணும். இதை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இருக்கவே இருக்குது நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் காலையில் 5 to 6. தாராளமாக நீங்கள் சேர்ந்துட்டு இதை உங்களுடைய பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.